உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும், எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூ. என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாது. சொல்லுங்க, கைகளை உயர்த்தி விசுவாசத்தோட ஆராதிக்க. அப்பா, எனக்கு முன்பாக இருக்கிற அந்த தேவையை சந்திப்பதற்கு என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. ஓ, மனிதனால் கூடாதது உங்களால் கூடும். ராஜாக்களால் கூடாதது உங்களால் கூடும். சொந்தங்களால் கூடாதது உங்களால் கூடும். என்னுடைய திறமையினால் கூடாதது. சொல்லுங்க இந்த வார்த்தையை. ஜெபிக்கிறவங்க ஜெபிங்க, விசுவாசிக்கிறவங்க விசுவாசிங்க. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றும் இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. இதோ இன்றைக்கு இந்த 7வது நாள் நான் எந்த காரியத்திற்காக கர்த்தர் சமூகத்திலே நான் போராடுகிறேனோ, நான் ஜெபிக்கிறேனோ, நான் ஆசைப்படுகிறேனோ, அது என்னுடைய திறமையினால் முடியாது. ஆனால் என் தேவனாகிய கர்த்தரால் கூடாதது என்று ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. சொல்லுங்க, என் தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. என் தேவனால் கூடாததொன்றும் இல்லை. ஓ ஹalleluya. தள்ளப்பட்ட என்னை தலைவனா உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனாக்கிடக்கூ. திரும்ப சொல்லுங்க, உடைந்து போன என்னை உருவாக்கிடக்கூடும். தள்ளப்பட்ட என்னை தலைவனா. இப்ப கரங்களை உயர்த்தி என் தேவனால் உடைய மகிமை ஒவ்வொருவரை பற்றி பிடிப்பதாக சொல்லிக்கொண்டே என் தேவனால் ஓ தேவன் கூடாத அரங்கம். நன்றி என் தேவனால். ஜெபிக்கிறவங்க, அப்பா, எனக்கு முன்பாக இருக்கிற ஒரு மிகப்பெரிய பர்வதம், அதை மாற்றுவதற்கு என் தேவனால் கூடும் என்று நான் நம்புகிறேன். இந்த ஆராதனை நேரத்தில் நான் விசுவாசிக்கிறேனப்பா. கண்கள் காண, உங்களை விரோதித்தவருடைய கண்கள் காண, உங்களுக்கு எதிரானவருடைய கண்கள் காண, உங்களை தள்ளினவர்களுடைய கண்கள் காண ஒரு அற்புதத்தை செய்கிறதற்கு என் ஆண்டவரால முடியும். எஸ், அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று வாக்கு கொடுத்தாரே. அவர்களுடைய கண்கள் காண அற்புதங்கள் செய்கிறது என் தேவனுக்கு சுலபம். ஓ ஹalleluya. கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். சொல்லுங்களேன், கண்கள் காண அற்புதங்கள் செய்திடக்கூடும். என் வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றிடக்கூடும். என் தேவனால் கூடாத. எஸ், உங்க சத்தமான பரியந்தம் போய் எட்டட்டுமே. நாங்கள் உம்மை ஆராதனை செய்கிறோம். தேவனால் கூடாத தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும் சோர்ந்து போவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவைகளாயிரம் என் முன்னிருப்பினும், சொல்லுங்க, சோர்ந்து போவதில்லை. நீர் எந்தன் பக்கம் உண்டு. தேவையை காட்டிலும் பெரியவர் நீரல்லோ. நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல். அப்பா, தேவையை
பெரியவர் நீரல்லோ. ஓ நினைப்பதை பார்க்கிலும் செய்பவர் நீரல்லோ. நீங்க தாவா எங்கள் நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை நீங்க தாப்பா. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது சிஸ்டர், பிரதர், ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்குது. சொல்லுங்க, திரும்ப திரும்ப ஜெபிக்கிறவங்க அப்படியே ஜெபிச்சுட்டே இருக்கலாம், ஆண்டவர்கிட்ட பேசுறவங்க அப்படியே பேசிட்டே இருக்கலாம், உறவாடுறவங்க உறவாடுங்க, கெஞ்சுறவங்க கெஞ்சுங்க, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேளுங்க. இந்த ஆராதனை நடுவில் தேவ ஆவியானுடைய பெரிய பிரசன்னம் அப்படியே உலாவி கொண்டிருக்கிறது. கர்த்தர் அநேகரை தொடுகிறார். பாடுகிறவர்கள் பாடுங்க, ஜெபிக்கிறவங்க ஜெபிச்சுட்டே. இயேசுவே நீங்க தாப்பா. ஓ உம்மை அன்றி வேறு துணையில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தாப்பா. அப்படியே உங்க சத்தமான பரியந்தம் எட்டட்டுமே. Yes, praise the Lord. ஓ நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா, நீங்க தாப்பா. நீங்க தாப்பா, நீங்க தாப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. சொல்லுங்க, கையை உயர்த்தி நீங்க தான்ப்பா. ஓ ஹல்லேலூயா. மனிதரின் தூசணையில் நம் மனம் அடிவடைவதில்லை. ஏன் அப்படின்னா நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. சொல்லுங்களா அப்பா பார்த்து. மனிதரின் தூசணையில் மனம் அடிவடை. ஓ ஹல்லேலூயா. நீர் எந்த பக்கம் உண்டு, தோல்விகள் எனக்கு இல்லை. நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கம் இல்லை. ஓ நாவுகள் எனக்கு எதிராய் சாட்சிகள் சொன்னாலும் வாதாட நீருண்டு, ஒருபோதும் கலக்கமில்லை. நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி உங்க சத்தம் அப்படியே வான பரியந்த எட்டட்டுமே முழு சத்தத்தோட. எஸ், அப்படிதான் அப்படிதான். ஆமென், அப்படிதான். இந்த வார்த்தையை கர்த்தர் கேட்கிறார். இந்த வார்த்தையில ஆண்டவர் பிரியப்படுறார். இன்னும் 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 கொஞ்சம் சத்தத்தை உயர்த்தி கைகளை உயர்த்தி சொல்லுங்க, அப்பா பார்த்து நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை. ஹல்லேலூயா. ஆமா ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் கலங்கும் போது, எங்களுடைய இருதயம் எங்களுக்குள்ளே தியங்கும் போது, நீர் ஏழைகளுக்கு பலனானவர், நீர் ஏழைகளுக்கு பலனானவர், நீர் திக்கற்றவர்களுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணாதவர். அவர்கள் கூப்பிடும் போது ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன் என்று எங்களை தேடி வருகிற ஒரு நல்ல தெய்வம். நன்றியப்பா, நன்றி. எங்களை இதுவரையிலும் நீர்தான் நடத்தினீர், இனியும் நீர் எங்களை ஆச்சரியமாய் நடத்த போகிறதற்காக நன்றியப்பா, நன்றியப்பா. எங்களுடைய கண்களுக்கு பிரமிப்பான காரியத்தை செய்தீரே,
இதோ விழுந்து போவார்கள் என்று எங்களை சுற்றி எத்தனையோ பேர் பார்த்து கொண்டிருக்கும் போது அவர்களுக்கு முன்பாக இதுவரையிலும் எங்களை விழாமல் எங்களுடைய முழங்கால்களை உறுதிப்படுத்தி எங்களை நிற்க வைத்திருக்கிற எங்கள் நல்ல தேவனாகிய கர்த்தாவே, கரங்களை தட்டி நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நாங்கள் ரொம்ப சோர்ந்து போகும்போது உங்க வார்த்தைகளால் எங்களை தேற்றுகிறீரே. இந்த 7 நாட்களும் உங்க மகிமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை ஆறுதல் படுத்துறதற்காக ஸ்தோத்திரம், எங்களை தேற்றினதற்காக ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி 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 நன்றி. நீ நல்லவன், நீ நல்லவன் நல்லவன் நல்லவன். அப்படியே முழு மனசோட சொல்லுங்க பார்க்கலாம், முழு மனதோட. நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை, உம்மை அன்றி வேறு துணை இல்லை. சொல்லுங்க. நீ இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல நிறைய பேருக்கு பரலோகம் திறக்கிறது. இந்த வார்த்தையை சொல்ல சொல்ல கர்த்தர் அங்கீகரிக்கிறார். உம்மை அன்றி துணை இல்லை. நீங்க தாண்டவரே எங்க நம்பிக்கை, நீங்க தாண்டவரே எங்கள் நம்பிக்கை, நீங்க தாண்டவரே எங்கள் நம்பிக்கை, நீங்க தாண்டவரே எங்க நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம், 10 விசையாவது கையை உயர்த்தி சொல்லுங்க. நீங்க தாண்டவரே எங்க நம்பிக்கை. சொல்லுங்க பார்க்கலாம் முழு பலத்தோடு, நீங்க தான்ப்பா எங்க நம்பிக்கை. இந்த வார்த்தை உங்க வாயிலிருந்து புறப்படும் போதே ஆண்டவர் உங்களுக்கு நீதிபரரா இருக்கிறார். எங்க பலத்தின் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்களுடைய தாளந்துகள் மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல, எங்களுடைய நம்பிக்கை ஜீவனுள்ள தேவனாகிய உங்க பேர்ல. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க தான்ப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க தான்ப்பா என் நம்பிக்கை, உம்மை அன்றி. ஓ நீங்க தான்ப்பா, ஹalleluya நம்பிக்கை, ஹalleluya. உம்மை அன்றி வேறு துணை இல்லை. ஆம் ராஜா, உங்க கரங்களிலே எங்களை முழுவதுமாய் அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம். நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளையிட நிற்கும். இந்த 7 நாட்களும் தியானித்த வார்த்தை அது ஒரு மனிதனுடைய வார்த்தை அல்ல. வானத்தையும் பூமியையும் அண்ட சராசரங்களையும் படைத்த கர்த்தராகிய ராஜாவாகிய உம்முடைய வார்த்தையா இருக்கிறதுனாலே நாங்கள் நம்புகிறோம். உம்முடைய வார்த்தை தரையிலே விழாது, உம்முடைய வார்த்தை தரையிலே விழவே விழாது. உங்க வார்த்தை தரையிலே விழாது, உங்க வார்த்தை தரையிலே விழாது. ஸ்தோத்திரம் அப்பா. உங்க கிருபையின் கரம் எங்களை தாங்கட்டும். இந்த 21 நாட்களுக்குள்ள ஒரு பெரிய மகிமை எங்கள் கண்கள் காணட்டும். நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறதை காணட்டும். நீர் எங்களுக்கு உதவி செய்கிறதை காணட்டும். நீர் எங்களுக்காக வழக்காடுகிறதை எங்களுடைய கண்கள் காணட்டும். நீங்கள் எங்களுக்கு பக்கத்தில் நிற்கிறதை எங்களுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. வேலைக்காரனுடைய கண்கள் தங்கள் எஜமானின் கையை நோக்கி இருக்குமாறு போல், வேலைக்காரியினுடைய கண்கள் தங்கள் எஜமாட்டியினுடைய கையை நோக்கி இருக்குமாறு போல் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் எங்களுடைய கைகள் அது உண்மையே நோக்கி கொண்டிருக்கிறது. நீர் எங்களுக்கு இரக்கம் செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். இப்பொழுது வானம் எங்களுக்காக திறக்கப்படட்டும். கர்த்தர் தமது நல்ல பொக்கிஷ சாலையாகிய வானத்தை எங்களுக்காக திறக்கிறவர், எங்களுக்காக திறக்கிறவர் ராஜா. உங்க கரத்துக்குள்ள அடங்கி இருக்கக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு நீர் தருகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உங்க மகிமை எங்களை முழுவதுமாக ஆளுகை செய்யட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் எடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் அப்படியே உட்கார்வோம். இந்த இரக்கம் செய்யும் வரை உண்மையே இந்த கூட்டத்தினுடைய 7வது நாள் ஜெபத்திலே என்னோடு கூட சேர்ந்து திருச்சபையிலையும் இன்னும் ஆன்லைன் மூலமாகவும் இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி நான் வரவேற்கிறேன்.
ஆண்டவர் இந்த 21 நாட்கள் முடியும் போது பெரிய மகத்துவத்தை கர்த்தர் நமக்கு கட்டளை இடுவாராக. இத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள். ஆண்டவர் நமக்கு பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். அவர் நமக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்களையும் அப்படியே கர்த்தர் நிறைவேற்ற போகிறார். நம்மிடத்திலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்று, அதை விசுவாசிக்கிறதற்காக ஆண்டவர் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். ஒரு வாக்கு தத்தம், ஆண்டவர் பேசுகிற வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுவதற்கு, நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் பரிசுத்தமானதாய் அந்த வாக்கு தத்தம் நமக்கு ஆண்டவர் நிறைவேற்றுவதற்கு தகுதியுள்ள பாத்திரமாய் இருந்து விசுவாசித்தாலே போதும். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் எல்லாம் ஆகும் என்று சொல்லுகிறார். அப்ப நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நம்பணும். அதற்கு காரணங்களை ஏதுக்களை எல்லாம் நம்ம தேடிட்டு இருக்க முடியாது. சில நேரங்களிலே ஆண்டவர் பேசுகிற வாக்கு தத்தமும் நம்முடைய வாழ்க்கையில நடப்பதற்கும் எந்த விதமான சாத்தியமும் எந்த விதமான வழியும் இருக்காது. ஆனா நம்மிடத்துல ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். ஆண்டவர் நம்மிடத்திலே அதான் அற்புதம் செய்வதற்காக ஆண்டவர் போய் நிற்கும் போது அவர்களை பார்த்து கேட்கிற ஒரே வார்த்தை அப்படித்தான், விசுவாசிக்கிறையா, நீ நம்புறியா அப்படின்னு கேட்கிறார். அப்ப அவர்கள் சொல்ல, ஆமா ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறேன். ஒரு சகோதரத்தில் போய் கேட்கிறார், நீ விசுவாசிக்கிறியா? அப்ப அவங்களுக்கே ஒரு தடுமாற்றம் வருது. ஆண்டவரே இவ்வளோ பெரிய பிரச்சனையை டக்குன்னு நடக்கும் அப்படின்னு சொன்னா நான் எப்படி விசுவாசிக்கிறது? என்னால விசுவாசிக்க முடியல. ஆனா நான் ஒன்று கேட்கிறேன், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும் ஆண்டவரே அப்படின்னு கேட்கிறாங்க. சில வேளைகளிலே உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் இன்றைக்கு, பாஸ்டர் என்னால இந்த வாக்கு தத்தத்தை எல்லாம் நம்பவே முடியல, ஏன்னா அவ்வளவு சூழ்நிலை என்னை சுற்றி இருக்கிறது, நான் என்ன பண்றது? சில நேரத்தில் நம்பலான்னு தோணுது, சில நேரத்தில் எப்படி நடக்கும். அப்போ உங்களுடைய விசுவாசம் குறைவா இருக்குமானால் அதற்காக நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே என்னுடைய விசுவாசத்தை பெருக பண்ணும், என்னுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், என்னுடைய விசுவாசத்தில் ஒரு பெரிய வளர்ச்சி எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அப்போ நீங்க விசுவாசிப்பீங்க, அது கர்த்தருடைய கரத்தினாலே ஆகும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்கள். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்தை, நம்ம மாற வேண்டிய சில காரியத்தை குறித்து நம்ம தியானிச்சு அதற்கு பிறகாக வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்கிறோம். இன்றைக்கு நான் நம்ம மாறும்படியாக சொல்லப்படுகிற வசனம், ஆண்டவர் சொல்லுகிறார், பழி வாங்குதல் எனக்குரியது. ஆண்டவருக்குரியதுதான் பழி வாங்குதல், ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகளுடையது அல்ல. நிறைய நேரங்களிலே மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்பும் போது சில நேரத்தில் நம்முடைய இருதயம் பழி வாங்குறதற்கு அப்படியே துடிக்கும். அவங்கள நம்மளால விட முடியாது, அவர்களை நம்மாலே மன்னிக்க முடியாது. ஏன்னா அவ்வளோ பெரிய துரோகத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. சிலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு விரோதமாய் பேசுகிற அந்த பொய்யை அப்படியே உண்மை மாதிரியே பேசுவாங்க. பாருங்களேன், நமக்கு ஏதோ தப்பு பண்ணி ஏதாவது ஒன்று சொன்னோன்னா கூட நம்ம நிறைய பேர் அமைதியாக போயிடும். சரி பரவாயில்ல, நம்ம தப்பு பண்ணோம் அதனால அவங்க பேசுறாங்க, அதனால அப்படி நடக்குது. ஆனால் நம்ம பண்ணாத ஒரு விஷயத்தை ஒரு மனுஷன் இல்லைன்னா ஒரு மனுஷி நமக்கு விரோதமாக ஏதாவது செஞ்சாங்கன்னாலோ சொன்னாங்கன்னாலோ நம்மளால அதை பொறுத்துட்டு அதை அமைதியாக இருக்க முடியாது. நம்ம தவறு செய்ததற்கு நிறைய பேர் பணிஞ்சு போவோம், ஆனா தவறு செய்யாத ஒன்றுக்கு நம்மளால பணிஞ்சு போக முடியாது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு சொன்னா, இல்லை, உன் பேரில் தவறாய் பேசினா கூட நம்ம எப்படி போகணுமாமா, நம்ம சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து நம்ம அமைதியா போகணும்னு தான் ஆண்டவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். பழி வாங்குற எண்ணம் நமக்குள்ள வருமானால் உங்களுடைய வளர்ச்சியிலே பாதி தடைபட்டு போகும். அவர்களை பழி வாங்குற நேரத்தில் நீங்க இன்னும் நிறைய செய்யலாம். சிலர் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தரை பழி வாங்குறாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்துக்குள்ள போய் தங்களுடைய வாழ்க்கையே அழிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இன்னொருத்தரை பழி வாங்குறதுக்குன்னாகவே போய் பல வருடங்களை நீங்கள் வேதத்தில் சவுல் ராஜா அப்படிதான் சொன்னார். காரணமே இல்லாத ஒன்றுக்காக தாவீதை பழி வாங்கணும், அவனை அழிச்சிடணும் அப்படின்னு முயற்சி எடுத்து தன்னுடைய ராஜ்யபாரத்தில் எதையுமே செய்யாம தன்னுடைய 40 வருஷத்தை வீணா கழிச்சிட்டாரு. கடைசியில் அவரால் ஒன்றும் பண்ண முடியல, பழி வாங்கவும் முடியல, அதை நிவர்த்தியாக்கவும் முடியல. அதனால உங்களுடைய நாட்களை நீங்கள் தொலைத்து விடாதீர்கள். இந்த ஜெபத்தில் இருக்கிற யாராவது ஒருத்தர் நீங்க அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே வந்திருக்கலாம். பாஸ்டர் நான் அப்படிதான் நினைச்சிட்டு வந்திருக்கிறேன், ஆண்டவர் அவனை தண்டிக்கணும், ஆண்டவர் அவன் கையை உடைக்கணும், காலை உடைக்கணும். நான் சொல்றேன், அப்படி ஜெபிப்பது கூட நமக்கு வேண்டாம். சிமேயி தூசிக்கும் போது தாவீது சொல்லுகிறான், சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார், அவ்வளவுதான். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாகி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கிறது. ஒருத்தர் நம்மளை திட்டுறது நல்லது, ஒருத்தர் நம்மளுக்கு விரோதமாய் பேசுவது நல்லது, ஒருத்தர் நம்ம மேல் பழி சுமத்துவது நல்லது. நமக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா ஆயுதமும் நான் நம்புகிறேன் அது தீமையானது அல்ல, அது நன்மையானது. அது கர்த்தருடைய நடத்துதலின்படி தான் வருகிறது. நம்ம ஒரு நாள் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா கண்டுக்கவே கூடாது, அதை பார்க்கவே கூடாது.
ஆனால் உங்களுடைய ஓரத்தில் வந்து அந்த நிமிஷத்தில் அந்த வெறி உங்களுக்குள்ள வரும். அதான் எப்போவுமே ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், ஒரு கோபமான காரியம் உங்களுக்கு முன்னாடி நடக்கும்போது அந்த இடத்தை விட்டு முதல்ல நீங்கள் போயிருங்க. ஏன்னா அந்த இடத்துல இருந்தால் உங்களால் திரும்பி பேசலான்னு தோணும். அந்த இடத்துல இருந்தால் உங்களுக்கு கோபம் வரும். அந்த இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு பழி வாங்குறதுக்காக தோணும். சில காரியங்களை ஒரு 3 நாட்கள் 4 நாட்கள் நீங்கள் ஆற போட்டீங்கன்னா அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிதானமாக யோசிப்பீர்கள். நீங்கள் யோசிக்கிற யோசனை வந்து சரியாக இருக்கும். எதையுமே நம்ம வந்து அவசரப்பட்டு யோசிக்க கூடாது, அவசரப்பட்டு செய்யக்கூடாது. யார் என்ன பண்ணினாலும் இன்றைக்கு ஆண்டவரிடத்தில் அதை ஜெபிங்க. ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாங்க, நான் அந்த நேரத்திலே உத்தரவு கொடுக்க கூடாது, அந்த நேரத்திலே நான் பதில் சொல்லக்கூடாது, அந்த நேரத்திலே அந்த காரியத்தை முடிக்கணும்னு நினைக்க கூடாது. ஒரு கொஞ்சம் அமைதியா பொறுத்து ஒரு 2 நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நான் நம்புறேன் உங்களை அறியாமலே அந்த காரியத்தை குறித்த ஒரு சரியான முடிவு உங்களுக்குள்ள வரும். ஆமேன் சொல்லுங்கள். தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, சவுல் ராஜாவை பழி வாங்குவதற்கு சுற்றி இருக்கிற எல்லாருமே அவனை சப்போர்ட் பண்றாங்க. நீங்க பழி வாங்குறதுக்காக தான் கர்த்தர் அவன் கையில உங்க கையில ஒப்பு கொடுத்திருக்கிறாரு. இது சரியான நேரம், இதற்கு தான் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது, அழகான வாய்ப்பு கிடைச்சிருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்றாங்க. ஆனா தாவீது ஒரு நல்ல ஒரு தீர்மானமே எடுத்திருந்தான். என்ன தீர்மானம்னா, என் சத்துரு எவ்வளவு பெருகினாலும் நான் என்ன பண்ண மாட்டேன்னா பழி வாங்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் எடுத்திருந்தான். இன்றைக்கு இந்த 7வது நாள் ஜெபத்தில் வந்திருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற நம்ம எல்லாருமே ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆண்டவரே நான் பழி வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுக்கணும். ஆமேன் சொல்லுங்கள். அந்த தீர்மானத்தில் கடைசி வரையிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் உறுதியா இருக்கணும். சில நேரத்தில் அந்த மாதிரி நீங்கள் தீர்மானம் எடுக்கும் போது உங்களை கோழைன்னு சொல்லுவாங்க, உனக்கு அவ்வளவுதான் கோழை, உனக்கு பலனே இல்லைன்னுவாங்க. ஆனா அப்ப அதையும் வந்து நீங்க சகிக்க வேண்டியதா இருக்கும். இன்னொன்னு சொல்லுவாங்க, உனக்கு அவ்வளவுதான், எனக்கு எதிர்த்து நிற்கிறதுக்கு வந்து உனக்கு ரொம்ப பயமா இருக்குது, உனக்கு பணம் இல்லை, உனக்கு வசதி இல்லை. நீங்கள் அவர்களை பழி வாங்குறதற்கு முயற்சி எடுக்காததுனால எவ்வளவு உங்களை தர குறைவாய் பேச முடியுமோ அவ்வளவு குறைவாய் கூட பேசலாம். ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகள் நலமானதையும் பேசாமல் அமைதியா இருக்கணும்னு ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. ஏசப்பாட்டை எல்லாரும் கேட்க போகிறோம், ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல குணத்தை கொடுங்க. எனக்கு விரோதமா எத்தனை மனிதர்கள் எழும்பினாலும் பழி வாங்கணுன்ற ஒரு எண்ணம் எனக்குள்ள இருக்கவே கூடாது. உங்கள் வேலை ஸ்தலத்தில் நிறைய பேர் எழும்பி இருக்கலாம், ஆண்டவரே எனக்கு அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை தாரும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆமென். ஏசப்பா ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபை தாரும், இப்பொழுது நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அந்த பழி வாங்குறதுக்காக என்னுடைய இருதயம் துடிக்க கூடாது, ஆண்டவரே என்னுடைய எண்ணங்கள் துடிக்க கூடாது. அப்பா அவர்களை விட்டு நான் ஒதுங்கலாம், அவர்களை விட்டு நான் சற்று தள்ளி இருக்கலாம். ஆனால் தகப்பனே அவர்களை பழி வாங்குற எண்ணம் எனக்குள்ளே வராதபடி கர்த்தர் என்னை காத்து கொள்ளுவீராக, என்னை காத்து கொள்ளுவீராக. ஆமேன் சொல்லுங்கள். சிலருடைய கேரக்டர் இப்படி அப்படின்னு தெரிஞ்சிருச்சுன்னா அவங்க இப்படிதான் நம்ம மேல நடந்துக்கிறாங்கன்னு சொன்னா கொஞ்சம் நம்ம வந்து அவர்களுக்கு ஒதுங்கி இருக்கிறது நல்லது. சரி, அவங்கள தள்ளி வச்சுக்கிறது சரி, பரவாயில்ல, இவங்க இந்த மோட்டிவேஷன்ல தான் நம்மளை நடத்துறாங்க, இவங்க இப்படி பட்டவங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அவங்க மேல சுதாகரிப்பா இருக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனா ஒரு காலத்திலையும் என்ன வந்துடக்கூடாதுன்னா பழி வாங்குற எண்ணம் வரக்கூடாது. உங்களுடைய வெற்றியே எங்க அடங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க கர்த்தர் கரத்துல கொடுக்கறது தான் உங்க வெற்றியை அடங்கி இருக்கிறது. யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது, தான் செய்யாத தவறுக்காக அந்த வீட்டினுடைய எஜமாட்டி அவனுடைய வஸ்திரத்தை பிடித்து அவளே வைத்து கொண்டு தன்னுடைய கணவனார் வருகிற வரைக்கும் அந்த பத்திரப்படுத்தி அவங்க வச்சுட்டு அதற்கு பிறகு அவன் வந்து கொடுத்து அவன் பேர்ல ஒரு பழி சாட்டி அவனை சிறைச்சாலைக்குள்ள போட்டு அதன் நிமித்தம் அவன் பலவிதமான பாடுபட்டதுக்கு அப்புறம் திரும்ப அவன் ராஜாவாய் வருகிறான். ஆனா அந்த லேடியை பழி வாங்கணும்னு அவன் மனசுல நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சாப்டர் அவனுக்குள்ள வரவே இல்லை. அவனுடைய சகோதரர்களை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு விரோதமாய் எழும்பி அவனை குழியிலே போட்டு அவனை விற்று போட்டு எத்தனை உபத்திரவப்படுத்தினாங்க. ஆனா அவர்கள் சொல்லுறாங்க, அவங்க அப்பா இறந்த உடனே அவங்களுக்கே ஒரு சந்தேகம் வருது, கண்டிப்பா இவன் நம்மளை பழி வாங்குவான் அப்படின்னு ஆள் அனுப்பி அவன்கிட்ட சொல்றாங்க. அப்போ யோசேப்பு சொல்றான், இல்ல இல்ல, நீங்களோ எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ இன்று நடந்து வருகிறபடியே அதை நன்மையாய் முடிய பண்ணினார். நான் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் நன்றாய் பார்த்து கொள்வேன் என்று வாக்கு கொடுக்கிறான். ஆமேன் சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகளை நான் நம்புகிறேன், நீங்கள் பழி வாங்குற எண்ணத்தை விடுவீர்களே ஆனால் என் தேவன் எதிரியை விட கர்த்தர் உங்களை பல மடங்கு உயரத்துல தான் கர்த்தர் வைப்பார். அவர்கள் எத்தனை நாட்கள் இருக்க போகிறார்கள்? ஹல்லேலூயா. ரொம்ப நாட்கள் அல்ல, கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதை அவர்கள் சீக்கிரமாய் காண்பார்கள். முடிவிலே வெற்றி அவர்களுக்கு அல்ல, கர்த்தர் உங்களுக்கே வெற்றி தருவார். ஆமேன் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி ராஜா நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே எங்களுக்கு ஒரு கிருபையை தாரும்,
நாங்கள் பழிவாங்க கூடாது ராஜா. சொல்லுங்க, ஜெபம் பண்ணுங்க ராஜா. நாங்கள் தாழ்ந்து போகக்கூடிய கிருபையை தாரும் ஆண்டவரே. நாங்கள் ஆண்டவரை இறங்கி போகக்கூடிய கிருபையை தாரும் அப்பா. எங்களுக்குரியது அல்ல, அப்படி மன்னிக்க கூடிய ஒரு சுபாவத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தருவீராக ராஜா. தருவீராக தருவீராக. எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பொறுமையை கர்த்தர் எங்களுக்கு தருவீராக ராஜா. நன்றி அப்பா. ஆண்டவரே, அமைதியா எங்களுடைய இருதயத்தை அமர்ந்திருக்க பண்ண, எங்களுடைய ஆத்திரத்தை அடக்க, எங்களுடைய கோபத்தை அடக்க இப்பொழுது இந்த 7வது நாள் ஒரு அபிஷேகம் எங்களை தொடுவதாக, ஒரு மகிமை எங்களை தொடுவதாக. உம்முடைய கரம், சத்தமா ஜெபம் பண்ணுங்க, உம்முடைய கரம் எங்கள் மேல் வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம், வைக்கப்படுகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆமென் சொல்லுங்கள். இதை ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமா இதை வைத்து செய்யணும். நான் என்ன பண்ண மாட்டேன்னா, யாரையும் பழிவாங்கிற எண்ணம் எனக்குரியது அல்ல. யாராவது ஒருத்தர் உங்களுக்கு விரோதமாய் அப்படி நடக்கும்போது நீங்க ரொம்ப உங்களை ஆண்டவர் அதுலேருந்து உங்களை ஆசீர்வதிக்கணும்னா, நான் சொல்லுங்க, நீங்க கர்த்தர் சமூகத்தில் ஓடுங்க, அவ்வளவுதான். நீ உங்களுடைய உயர்வை யாராலுமே தடுக்க முடியாது. ஆமென் சொல்லுங்கள். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதில்ல? உங்களுக்கு விரோதமா ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னு வைங்களேன், எப்போ உங்க பக்கத்துல ஜெயம் தெரியுமா? நீங்க வாயடிக்கிறதுனாலயோ, இல்ல நீங்க பதில் சொல்றதுனாலயோ, நீங்க நிரூபிக்கிறதுனாலயோ அல்ல. நீங்க தேவ சமூகத்துல ஓடுங்க, அங்க நடக்க வேண்டியதெல்லாம் அழகா கிளியரா கர்த்தரை நடத்துவார். என் வாழ்க்கையில பல சூழ்நிலையில இதை நான் பார்த்திருக்கிறேன். எத்தனை சூழ்நிலையில பார்த்திருக்கிறேன். அப்படியே நம்மளை அவ்வளோ கஷ்டப்படுத்தும் போது தேவ சமூகத்துல போய், ஆண்டவரே எனக்கு வேற யாருமே இல்லப்பா, நீங்க தான் இருக்கிறீங்க, பாருங்க ஆண்டவரே அப்படின்னு ஜெபம் பண்ணா போதும். 3 நாளைக்குள்ள என்னுடைய கண்களால கர்த்தர் செய்யறதை நம்ம பார்ப்போம். அவர்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மளுக்கு ஒரு பெரிய உயர்வை கர்த்தர் தருவார். அவங்களே ஆச்சரியப்பட. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நீ என்னை விழும்படி தள்ளினாய், கர்த்தரோ என்ன பண்ணாருன்னா, அழகாய் கர்த்தர் தாங்கி கொண்டு என்னை உயர்ந்த அடைக்கலத்திலே வைத்தார். அப்போ சில மனிதர்கள் உங்களை தள்ளும் போது அவ்வளவுதான், நீ தொலைஞ்சிட்ட, உன் பேரை கெடுத்துட்டோம், உன்னை முடிச்சிட்டோம் அப்படின்னு தள்ளுவாங்க. நீங்க கர்த்தருடைய சமூகத்துல உட்காருங்க, அவன் கண்ணு பார்க்கவே அவன் கீழே விழுவேன்னு நினைச்சு பண்ணுவான். நம்மளை கர்த்தர் 10 படி மேல உயர்த்தி, அவன் கண்ணையே நம்ப முடியாது. நம்ம யாரும் நம்முடைய உயர்வை தடுக்கவும் முடியாது, நம்முடைய ஆசீர்வாதத்தை கெடுக்கவும் முடியாது. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அதனால அப்படி கெடுக்கணும்னு நினைச்சா கூட நீங்க ஸ்தோத்திரம் மட்டும் பண்ணுங்க. அவங்க ஒருத்தரிடத்துல உங்க வாசனையை கெடுப்பாங்க, ஆண்டவர் உங்களை 10 பேருக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு வாசனை கொடுக்கிறவர்களாய் மாற்றுவார். என் வாழ்க்கையிலே நான் இந்த உயர்வெல்லாம் அடையும் போது அப்படிதான் நினைச்சிருக்கேன். எப்பெல்லாம் நம்முடைய மனசை சோறு வருதோ அப்பெல்லாம் ஒரு உயர்வை கர்த்தர் தரதை பார்க்குறேன். இதுக்கு என்ன காரணம்னா, நீங்க அமைதியா இருக்கணும். அதை கர்த்தர் தான் தரணும், ஆண்டவர் தான் தரணும். நம்ம பொதுவாகவே நம்ம வளர்ந்த வளர்ப்படி பழி வாங்குற எண்ணம் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் பொதுவாகவே இருக்கும். இல்லை அதை எப்படி பாஸ்டர் நான் போக முடியும்? இல்லை, இன்னைக்கு மட்டும் கேட்டுட்டு இருந்தா போதும், சாகிற வரைக்கும் இந்த குணம் நமக்கு எல்லாருக்குள்ளேயும் இருப்பதாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவர் அந்த குணத்தை தந்து கர்த்தர் உங்களை அழகாய் பத்திரப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்கள். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்த வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்க போகிறோம். வேதத்தை நம்ம எல்லாரும் திறந்து ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 41ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகத்திலே 41ஆம் அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 41ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்தை ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்குத்தத்த வசனமாய் கர்த்தர் தந்திருக்கிறார். வாசிக்கலாமா? 13வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். உன் தேவனாகிய கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்திலே நான் வாக்கு தத்தத்திற்காக எதிர்பார்த்துட்டு இருக்கும் போது ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே வைத்த ஒரு வார்த்தை, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் அனைவருக்கும் கர்த்தர் இந்த 7வது நாளிலே கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களுக்கு துணை நிற்கிறேன். இந்த உலகமே உங்களுக்கு எதிராய் நின்றாலும் நான் நம்புகிறேன், கர்த்தர் உங்களுக்கு துணையாய் இருப்பாரே ஆனால் உங்களை ஒன்றும்
சேதப்படுத்தவே படுத்தாது. வேதம் சொல்லுகிறது, விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வந்து நிறுத்தி எல்லாரும் அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிறார்கள். அவளுக்கு விரோதமாய் சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரையிலும் அந்த தேசத்திலே இருக்கிற அந்த இடத்திலே இருக்கிற எல்லாருடைய கையும் அவளுக்கு விரோதமாய் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் அவள் மேல் இரக்கம் பாராட்டி அவளை மன்னித்து அவளுடைய பாவத்தை கர்த்தர் மறைத்து அவளுக்கு துணை நிற்கிறதுனாலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் கொண்டு வந்த கல்லெல்லாம் கீழே போட்டுட்டு அதிலிருந்து அவர்கள் தப்பிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்தார். அப்போ இன்றைக்கு இந்த ஜெபத்திலே இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், உங்களுக்கு நிறைய பேர் எதிராய் நிற்கலாம். எனக்கு எல்லாரும் எதிராய் நிற்கிறார்களே, சங்கீதக்காரனாகிய தாவீதை போல துணையாய் நிற்க வேண்டிய சகோதரர்களே அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். தன்னுடைய சகோதரர்கள் தான் அவனுக்கு துணையாய் நின்று, சரி பரவாயில்ல நீ போ, உனக்குள்ள உற்சாகம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனா அவர்கள் அவனுக்கு எதிராய் நிற்கிறார்கள். அவனுக்கு துணை யாருமே இல்லை. ஆனா வேதம் சொல்கிறது, ஆண்டவர் அவனுக்கு துணையாய் நின்றதுனாலே சத்துருவை ஒரு கல்லினாலே வீழ்த்தும்படியாக கர்த்தர் உதவி செய்தார். அந்த தேவனாகிய கர்த்தர் தான் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார். உனக்கு சொந்தக்காரர்கள் எதிர்த்து நிற்கலாம், நண்பர்கள் எதிர்த்து நிற்கலாம், உன்னோடு இந்த பிரச்சனையிலே யாருமே உன் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனா கர்த்தர் இன்றைக்கு உன் கரத்தை பிடித்து வாக்கு கொடுத்துக்கிறார். ஓ ஹல்லேலூயா! இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர், உன் தேவனாகிய கர்த்தர் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். எல்லாரும் உன்னை விட்டு கடந்து போனாலும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நம்புகிறவர்கள் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். தனியாய் நிற்கிற உன்னுடைய மகளுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். தனியாக நிற்கிற உன்னுடைய மகனுக்கு கர்த்தர் துணை நிற்கிறார். இந்த ஜெபத்திலே யாரெல்லாம் நீங்கள் தனியாக நிற்கிறீர்களோ, கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஆமென் சொல்லுங்கள். கைகளை உயர்த்தி இந்த வாக்கு தத்தத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம் என்று சொல்லுங்கள். அப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எனக்கு துணையாய் நிற்கிறீர். கட்டின மனைவி ஒருவேளை துணையாய் இல்லை, பெத்த பிள்ளைகள் துணையாய் இல்லை, கணவனார் துணையாய் இல்லை. இந்த சத்தம் யாரோ ஒருத்தருக்கு கேட்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. மகளே, நீ தனிமையாக்கப்பட்டவளாய் வந்திருக்கிறாய். மகனே, நீ தனிமையாக்கப்பட்டவனாய் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உன்னோடு ஒருவர் கூட துணையாய் இல்லை. உனக்கு துணையாய் இருந்த சகோதரனுடைய கை இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. உனக்கு துணையாய் நின்ற தாய் தகப்பனுடைய கரம் இப்பொழுது உன்னோடு கூட இல்லை. எல்லாரும் உன்னை எதிர்க்கிறார்கள், எல்லாரும் உன்னை வெறுத்தார்கள், எல்லாரும் உன்னை தனியாக விட்டுவிட்டு கடந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலின் ஜெயபலமான கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தை உண்மை, இந்த வார்த்தை உண்மையானது. கர்த்தாவே, நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம், நாங்கள் நம்புகிறோம். என் இயேசு மகா பெரிய தெய்வம். ஹல்லேலூயா! எல்லாரும் கைவிட்டாலும் என் இயேசு நமக்கு என்னவா இருப்பாராமா? துணையாய் நிற்பாராமா. பல சூழ்நிலைகளிலே இந்த அனுபவத்திலே நான் கடந்து வந்திருக்கிறேன். எல்லாரும் மறந்த சூழ்நிலை, சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு நம்மளை தெரியும், நிறைய பேர் நம்மளை விரும்புவார்கள். ஆனால் ஒரு சில சூழ்நிலைகளில் பார்த்தீங்கன்னா யாருமே நம்மோடு கூட இருக்க மாட்டார்கள். எல்லாருடைய துணையும் நம்மளை விட்டு கடந்து போய் தனியாக நிற்கப்படுவோம். ஆனால் அப்போ நீங்கள் நிர்மூலமாகாது இருக்கிறது. இத்தனை நாட்களும் எவ்வளோ போராட்டத்தில் நீங்கள் தனியாக நிற்க வச்சது நான் நம்புகிறேன். நீங்கள் தனிமையாய் அல்ல, கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நின்றதுனால தான் நீங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்கிறீங்க. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இந்த ஜெபத்தில் இருக்கிற நிறைய பேர் தனியாக விட்டது உண்டு. நான் நம்புகிறேன் சில நேரங்களிலே மனிதர்கள் நம்மை தனியாக விடுவது நல்லது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? உங்கள் மேனேஜர் உங்களை தனியாக விட்டாரா? உங்கள் அம்மா அப்பா உங்களை தனியாக விட்டுருக்காங்களா? உடைய கணவனார் உங்களை தனியாக விட்டார்களா? நல்லதுன்னு நினைங்க, நல்லதுன்னு நினைங்க. ஏன்னா நீங்கள் தனியாக இருக்கும்போது தான் ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறத நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. அவங்க தனிமைப்படுத்தினால்தான் நம்ம உருவாக்கப்படுவோம். இயேசு நமக்கு துணையாக இருக்கிறதை அப்பொழுது நம்முடைய கண்கள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க, உங்க அம்மா அப்பா வெறுத்ததற்காக நன்றி சொல்லுங்க. நீங்க நேசித்தவர்கள் உங்களுக்கு இன்னைக்கு ஆபத்தான காலத்துல உங்க பக்கத்துல நிக்காததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒரு காலத்துல நீங்க ஓடி ஓடி போய் செய்திருக்கலாம், எல்லாருக்கும் துணையாய் நின்றுருக்கலாம். உங்க வீட்டில் ஒரு கஷ்டம்னா உடனே போய் நிற்பீங்க, அவங்களுக்கு ஒரு தேவைன்னா உடனே போய் நிற்பீங்க. உங்களுடைய தூக்கத்தை பார்க்கல, நீங்க உங்களுடைய சரீரத்தை நீங்க பார்க்கல, உங்க சாப்பாடை பார்க்கல. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது உங்க கூட யாருமே இல்லாத
இல்லாத தனியாக நிற்கப்பட்டு, சரி யாராவது ஒருத்தர் வந்திருக்க கூடாதா, நினைச்சிருக்க கூடாதா? நான் நம்புறேன் இல்லை, ஆண்டவர் அந்த சூழ்நிலையை உங்களுக்கு அனுமதித்ததற்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, அவர்கள் இல்லாட்டி என்ன, நான் உன் கூட இருக்கிறேன், நான் உன்னோடு இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நீ மருத்துவமனையில் படுத்து கிடக்கும் போது நான் உன் அருகாமையிலே இருப்பேன், நீ தனியாக போகும்போது நான் உன்னோடு கூட வருவேன். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தாவே ஸ்தோத்திரம். இந்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இந்த வாக்குத்தத்தம் எனக்காக நீ தந்ததற்காக நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு துணையும் எனக்கு கேடகமுமா இருக்கிறீரே, ஆபத்து காலத்தில் எனக்கு கூட இருந்தீரே ராஜா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். உங்க அன்பை நாங்கள் மறக்கவே முடியாது, மறக்கவே முடியாது. ஆமென். இந்த வசனத்தை நான் தியானித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவர் ஒரு 3 காரியத்தை என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் ஞாபகப்படுத்தினார். அதுவும் இதே ஏசாயாவின் புஸ்தகத்திலே சில காரியங்களை உங்களுக்கு சொல்லி, ஆண்டவர் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு துணையாக நிற்பாரே ஆனால் அவருக்கு என்ன நடக்கும் அப்படின்றதை குறித்து ஆண்டவர் சில காரியங்களை என்னுடைய இருதயத்திலே பேசினார். வாசிக்கலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 50ஆம் அதிகாரத்திலே 7வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம். கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், ஆகையால் நான் வெட்கப்படேன், நான் வெட்கப்பட்டு போவது இல்லை என்று அறிந்திருக்கிறேன், ஆதலால் என் முகத்தை கற்பாறையை போல் ஆக்கினேன். ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்திலே வசனம் ரொம்ப அழகாய் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு துணையாய் கர்த்தர் நிற்பாரே ஆனால் முதலாவதாக என்ன ஆசீர்வாதம் வருதாமா? அவன் வெட்கப்படவே மாட்டானாமா. கர்த்தராகிய ஆண்டவர் துணை செய்கிறார், ஆதலால் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா வெட்கமடையேன், வெட்கமடையேன். நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனால நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. நீங்கள் நினைக்கலாம், நான் இந்த இடத்துல வெட்கப்படுவேனோ, இந்த இடத்துல என்ன அவமானப்படுத்தி விடுவார்களோ. யாரும் நம்ம இடத்துல சில இடங்களை பார்த்தீங்கன்னா நம்ம கூட ஆள் இருந்தாங்கன்னா ஒரு மாதிரி பேசுவாங்க, நல்லா பேசுவாங்க. ஆள் இருந்தா அப்படிதான். சில போதகர்களுக்கு திருச்சபைகள் பிரச்சனையாக இருக்கும்போது தனியா அந்த போதகர்கள் போனா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா வித்தியாசமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. என்ன உங்களுக்கு என்ன பெரிய இப்படி சத்தம் போட்டுட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க, பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா அதே நேரத்தில் அந்த பாஸ்டர்ஸ் ஒரு 50 பேர் 25 பேரோட போய் முன்னாடி நின்னாங்கன்னா உடனே அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, சரி சரி உங்க பக்கத்துல நியாயம் இருக்குதான், சரி ஏப்பா நீங்க அமைதியா போக வேண்டியதானே. அப்ப மனுஷனை பாத்தீங்க அப்படின்னா சில நேரங்களிலே சில அதிகாரிகளிடத்துல நீங்க போய் நிற்கும் போது நிறைய பேர் இதை நீங்க பாப்பீங்க. உங்கள்கிட்ட ஒரு 10 பேர் ஆள் பலம் உங்களுக்கு துணையாக நின்று நீங்கள் போறதற்கும் நீங்கள் தனியாக போறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்க தனியா போகும்போது அவங்க ஒரு மாதிரி உங்களை ட்ரீட் பண்ணுவாங்க, 4 பேரோட போகும்போது உங்களை அப்படி ட்ரீட் பண்ணுவாங்க. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு துணை நிற்கிறதை மற்றவர்கள் காண முடியாது. கர்த்தர் சில நேரத்தில் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை வெளி தோற்றத்தில் காண்பிக்க மாட்டாரு. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறாரு, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நான் உனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த காரியத்தை குறித்து கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த எதிரிக்கு முன்பாக கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டார். அந்த சூழ்நிலைக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். கர்த்தரே துணையாய் நின்று அந்த மனுஷனுக்கு முன்பாக யுத்தம் பண்ணி கர்த்தர் உங்களுக்காக வழக்காடி அந்த காரியத்தை தேவனே செய்வாராக. ஆமென். கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்பதனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீங்கள் இதற்கு இணையாக ஒரு வசனத்தை நீங்கள் வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 15ஆம் அதிகாரம் 2 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். இதற்கு பின்பு அப்சலோம் 1வது வசனத்திலிருந்து ரதங்களையும் குதிரைகளையும் தனக்கு முன்பாக ஓட 50 சேவகர்களையும் சம்பாதித்தான். மேலும் அப்சலோம் காலைதோறும் எழுந்திருந்து பட்டணத்து வாசலுக்கு போகிற வழி ஓரத்திலே நின்று கொண்டு எவனாகிலும் தனக்கு இருக்கிற வழக்கு முகாந்தரமாய் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக போகும்போது அவர்களை அழைத்து, நீ எந்த ஊரான் என்று கேட்பான். அவன் உமது அடியான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒன்றுக்கு அடுத்த இன்னா ஊரான் என்றால், அப்பொழுது அப்சலோம் அவனை நோக்கி, இதோ உன் காரியம் நேர்மையும் நியாயமாய் இருக்கிறது, ஆனாலும் ராஜாவினிடத்தில் உன் காரியத்தை விசாரிப்பார்,
ஒருவரும் இல்லை என்பான். பின்பு அப்சலோம், வழக்கு விஜயம் உள்ளவர்கள் எல்லாரும் என்னிடத்திற்கு வந்து நான் அவர்களுக்கு நியாயம் செய்தும்படி என்னை தேசத்திலே நியாயாதிபதியாய் வைத்தால் நலமாயிருக்கும் என்பான். எவனாகிலும் ஒருவன் அவனை வணங்க வரும்போது அவன் தன் கையை நீட்டி அவனை தழுவி முத்தம் செய்வான். இந்த பிரகாரமாக அப்சலோம் ராஜாவினிடத்தில் நியாயத்திற்காக வரும் இஸ்ரவேலர் எல்லாருக்கும் செய்து இஸ்ரவேல் மனுஷனுடைய இருதயத்தை கவர்ந்து கொண்டான். 40 வருஷம் சென்ற பின்பு அப்சலோம் ராஜாவை நோக்கி, நான் கர்த்தருக்கு பண்ணின என் பொருத்தனை எப்ரோனில் செலுத்தும்படிக்கு நான் போக உத்தரவு கொடும். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த இடத்துல தாவீதிற்கு விரோதமாய் அவனுடைய மகன் எழும்புகிறான். பாருங்க, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப கஷ்டமானது ஒன்று என்ன அப்படின்னா, நம்முடைய வீட்டார் நமக்கு விரோதமாக எழும்புகிறது. வேதம் சொல்லுகிறது, உன் வீட்டாரே உனக்கு சத்ரு அப்படின்றது மாதிரி வேதத்துல பல மனிதனுடைய வாழ்க்கையிலே வீட்டார் சத்ருவாய் எழும்பி இருக்கிறார்கள். உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நம்மளை நிறைய பேர் நம்புவாங்க, நம்மளை மதிப்பாங்க, நம்மளை கனப்படுத்துவாங்க, நம்ம சொல்ற வார்த்தைக்கு நல்ல மரியாதை கொடுப்பாங்க. ஆனா நம்மை ரொம்ப உடைய பண்றது, நம்மளை நிறைய நேரத்தில் ஒடுக்கிறது யார் அப்படின்னா, நம்முடைய வீட்டில் இருக்கிறவர்கள் தான் நம்மை ஒடுக்குவார்கள், நம்மை ரொம்ப தெரிந்தவர்கள் தான் கஷ்டப்படுவார்கள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கிறவங்கள முதல்ல ஜெயிக்கணும். அதுதான் உங்களுடைய பெரிய ஜெயம். உங்களுடைய வீட்டில் இருக்கிற அந்த மனுஷங்களை நீங்க ஜெயிக்கல அப்படின்னு சொன்னா அவங்கள விரோதிக்கவும் முடியாது, அதே நேரத்தில் அவங்கள விட்டுட்டு நீங்க வெளியே வரவும் முடியாது. அவங்களோட தான் வாழணும், அதுவும் சந்தோஷமா வாழணும், அதே நேரத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும். ஆனா அவர்களை நீங்க மனசளவில் ஜெயிச்சு வைக்கணும். இல்லை அப்படின்னா உங்களால அடுத்த ஸ்டெப்பு போகவே முடியாது. நிறைய பேர் எங்க தோற்று போறாங்கன்னா, எல்லா இடத்துலையுமே அவங்க ஜெயிப்பாங்க, அவங்க வேலை ஸ்தலத்துல ஜெயிப்பாங்க, அவங்க போற ஃப்ரெண்ட்ஸ் மத்தியில ஜெயிப்பாங்க. ஆனா தன்னுடைய வீட்டில் தோற்று போவாங்க. பாருங்களேன், வீட்டில் அவங்கள ரொம்ப கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் உங்களை பெரிய மனிதர்களுக்கு நம்பணும்னா நீங்க முதல்ல வீட்டில் ஜெயிக்கணும். ஆமேன் சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். உன்னுடைய குடும்பத்தில் முதல்ல ஜெயிக்கணும். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்களுடைய குடும்பத்தில் நீங்க ஜெயிக்கணும். நல்லா சொல்லுங்க, அது ஒரு பெரிய சவால். ஆமேன் சொல்லுங்கள். எங்க போனாலும் நம்ம தப்பிச்சுக்கலாம், ஆனா எங்க தான் தப்பிக்க முடியாது. கேட்கல, சத்தமா சொல்லுங்களேன். உங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்களை நல்லவங்கன்னு சொல்லிட்டாங்கன்னா நான் சொல்றேன், நீங்க நல்லவங்க தான், நீங்க 100% நல்லவங்க, அவ்வளவுதான். உங்க வீட்டில் இருக்கிற மனுஷன் உங்களை குறித்து ஒரு சாட்சியை கொடுத்துட்டாங்க அப்படின்னா நீங்க பரலோகம் கன்ஃபார்மா போயிருவீங்க, உங்களுக்கு நரகமே கிடையாது. ஆனா உங்க வீட்டில் இருக்கிறவங்க உங்களை குறித்து இங்க சர்ச்சில் வந்த உடனே உங்களை பார்த்து, ஐயோ சார் நீங்க யார் சார், வேற லெவல் பிரதர், நீங்க முழங்கால் படிட்டா கத்தரே அக்னியை உடனே இறக்கிடுவாரு போல தெரியுது, நீங்க ஆராதிச்சா பரவாயில்ல பிரதர், ஃபயர் அப்படியே பத்திட்டு எரியுது பிரதர் அப்படின்னு உங்களை குறித்து பயங்கரமான பேச்செல்லாம் இங்க கேட்கலாம். பாஸ்டர் தோள் மேல கையை போட்டு, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் பா இந்த சர்ச்சிலே பெரிய ஆளுன்னு சொல்லலாம், இதெல்லாம் செல்லுபடி ஆகாது. எங்க சாட்சி வாங்கணும் அப்படின்னா குடும்பத்துல சாட்சி வாங்கணும், வீட்டில் சாட்சியை வாங்கணும். ஆமேன்னு சொல்லுங்க. நிறைய பேர் முறைக்கிறாங்க, அங்கதானே பாஸ்டர் பிரச்சனையே இருக்குது, அங்கதானே ப்ராப்ளமே இருக்குது. வீட்டார்கிட்ட வாங்க முடியுமா? அதுவும் என் கணவனிடத்துல ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? என் மனைவிட்ட ஒரு சாட்சியை வாங்கிட முடியுமா? ஐயோ கொடுமை பாஸ்டர். நான் சொல்றேன், அதுதான் சவால். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆண்டவருடைய பிள்ளைகள் வீட்டில் சாட்சியை வாங்கணும், உலகத்தில் சாட்சியை வாங்கணும், கர்த்தரிடத்தில் சாட்சியை வாங்கணும். இந்த 3 சாட்சியை வாங்கிட்டீங்கன்னா பரலோகத்திற்கு இங்க கண்ணை மூடுனா ஸ்ட்ரைட்டா போயிருவீங்க. ஆமேன். ஆண்டவருடைய பிள்ளைகளை இந்த இடத்துல தன்னுடைய சொந்த மகனே அவனுக்கு விரோதமாய் எழும்புகிறார். சோ துணையாய் நிற்க வேண்டிய மகன் இப்போ எதிராய் விரோதமாய் வருகிறான் அப்சலோம். அவனால தாங்க முடியல. எப்படி தன்னுடைய சொந்த பிள்ளையே தனக்கு விரோதமாய் எழும்பினா அவன் மேல கை வைக்க முடியாது, அவனை கொல்லவும் முடியாது, அதே நேரத்தில் அவனை காப்பாற்றவும் முடியாது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்ல இந்த தாவீது மாட்டி இருக்கிறான். ஆண்டவரே நான் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுவோ அந்த மகன் பாத்தீங்கன்னா அப்சலோம் மகா ஒரு தந்திரவாதி மாதிரி வழியில ராஜாவினிடத்துல வழக்குக்காக வருகிறான். ஒரு கோர்ட்டுன்னு வைங்களேன், அந்த கோர்ட்டுக்கு வாசலுக்கு பக்கத்துல லெட்டர் எடுத்துட்டு வர்றாங்கன்னா அந்த லெட்டரை வாங்கிட்டு அவன் தோள் மேல கையை போட்டு, உனக்கு என்னப்பா பிரச்சனை? அப்படியா, எங்க அப்பாட்ட போனா இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதுப்பா, நான் உனக்கு சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு போய் இவர் கிளியர் பண்ணி அவனை தோள் மேல கை கொடுத்து முத்தம் செய்து இப்படியே நிறைய ஆட்களை சம்பாரிச்சு தன் தகப்பனுக்கு விரோதமாய் கேள்விப்படுறாரு. அவங்க அப்பா கேள்விப்படுறாரு, என்ன உங்க பையன் கொஞ்சம் ஓவரா பண்ணிட்டு இருக்கிறான், வர்றவங்களை எல்லாம் தோல்ல கையை போட்டு ஒரு கூட்டத்தை சேர்த்துட்டு இருக்கிறான், நீங்க கவனிக்க மாட்டீங்களா? நீங்க ஏதாவது ஸ்டிக் பண்ணுங்க. இதே தாவீது ராஜா வேற ஒருத்தரா இருந்திருந்தா கூப்பிட்டு, உனக்கு யாரா அந்த பர்மிஷன் கொடுத்தது?
இன்னொருத்தர் இது பண்ணிருக்கிற, போ அவனை தூக்கி சிறைச்சாலையில போடுங்கன்னு போட்டுருக்கலாம். தன்னுடைய சொந்த பிள்ளைன்னும் போது இப்போ அவனுக்கு ஒண்ணுமே செய்ய முடியல. அப்போ சுத்தி இருக்கிற எல்லா எதிரிகளும் அவ்வளவுதான், நீ வெட்கப்பட்டு போறதுக்கு நேரம் வந்துருச்சு. ராஜா வெட்கப்பட்டு போறாரு, அவருடைய சொந்த மகனாலே அவமானப்பட்டு போறாரு. அதனாலதான் சிமையை தூசிக்கிறான் பாருங்க. அவனுடைய மகன் விரோதமாக எழும்பினவன, ரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, நீ சவுனுடைய குடும்பத்தாருக்கு செய்தது உனக்கு வந்துச்சு இல்ல அப்படின்னு அவன் திட்டுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, உன் குடும்பத்துல இருந்து ஒருத்தன் விரோதமா எழும்பினானே, நீ வெட்கப்பட்டு தான் போவ. ஆனால் வேதம் சொல்கிறது, ஆண்டவர் தாவீதோடு கூட இருந்ததுனாலே கர்த்தர் அந்த இடத்துல தன் மகனுக்கு முன்பாக கூட கர்த்தர் தாவீதை வெட்கப்படுத்தவே இல்லை. ஹல்லேலூயா. நம் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் உங்களுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவார். உங்கள் தலையை கர்த்தர் எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுவார். நான் நம்புகிறேன், எந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவீர்கள் என்று பயந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்துல கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே அந்த இடத்துல நீங்கள் வெட்கப்பட்டு போவது இல்லை. நன்றாய் கரங்களை தட்டி விசுவாசிக்க கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் இறங்கட்டும். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன். நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமென். வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. பாடுவோம், கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஜீசஸ், ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், உனக்கு விரோதமா உன் சத்துருக்கள் எழும்பினாலும், உன் தேவன் எங்கே என்று உன்னை நாள்தோறும் நிந்தித்தாலும், எனக்கு விரோதமா என் சத்துருக்கள் எழும்பினாலும், சொல்லுவோம், என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா, என்னோடு கூட இருப்பதை நிரூபித்து நடத்துவா, நிரூபித்து இப்ப கரங்களை மேல தட்டி ஹல்லேலூயா சத்தமாய் ஹல்லேலூயா, 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 சொல்லு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு போவதில்லை. நம்பிக்கையோடு பாடுங்க, வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தர் எனக்கு துணையாய் இருக்கிறதுனால் ஹல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை, கர்த்தருக்கு காத்திருப்போம், வெட்கப்பட்டு போவதில்லை. ஆமென் சொல்லுவோம். இன்னைக்கு ஜெபிக்க போறோம். ஆண்டவரே, நீர் எனக்கு துணையாய் நில்லும். ஆமென் ஆமென். எனக்கு நீர் துணையாய் நில்லும், எனக்கு துணை செய்யும். ஆண்டவரே, கர்த்தர் நீர் வாக்கு கொடுத்திருக்கிறீர்கள, நான் உன்னுடைய வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணையாய் நிற்கிறேன், துணையாய் நிற்கிறேன். நான் நம்புகிறேன் இன்றைக்கு முதல் நீங்கள் அதை பார்ப்பீர்கள். நிறைய பேர் நீங்க அனுபவிக்க போறீங்க. உங்களுக்கு ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்க வேலை ஸ்தலத்தில் ஆண்டவர் துணையா நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களை எதிரியினுடைய காரியத்தில் ஆண்டவர் துணையாய் நிற்கிறதை பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற கேஸ்ல கர்த்தர் துணையாய் நிற்கிறதை நீங்க பார்க்க போறீங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்பப்படுகிற மனுஷனுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை நான் நம்புகிறேன். உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தர் துணையாய் நிற்கிறதை
நான் நம்புகிறேன், விசுவாசியுங்கள். கர்த்தர் துணையாய் நிற்கிறதை ஹல்லேலூயா உங்களுடைய கண்கள் காண போகிறது. இயேசுவே, எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் நீர் என்ன செய்யும் என்றால் துணையாய் நில்லும், துணையாய் நில்லும். ஸோ ஆண்டவர் நமக்கு துணையாய் நிற்கும் போது நமக்கு கிடைக்கிற முதல் ஆசீர்வாதம் என்னன்னா, நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா நம்ம வெட்கப்பட்டு போகவே மாட்டோம். கர்த்தர் துணையாய் நிற்கும் போது நம்ம வெட்கப்பட்டு போட்டோம். ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் நன்றாய் நீங்கள் கவனிக்கணும், சில நேரத்தில் மற்றவர்களுக்கு முன்பாகவே நம்மளை தாழ்த்துறது மாதிரியே நமக்கு தெரியும், நம்மளை விட்டு கொடுக்கிற மாதிரியே தெரியும், நம்ம கூட இல்லாதது மாதிரியே தெரியும். ஆனா எப்போ அவருடைய கிருபை விளங்கும் அப்படின்னா முடிவிலே, கடைசியிலே. சில நேரத்தில் ஆண்டவர் அந்த ஃபினிஷ், அந்த கடைசி ஸ்டேஜ் வரைக்கும் நம்மளை விட்டுருவாரு. ஆனா அந்த நேரத்தில் அவங்க எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு கர்த்தர் செய்வார். அது தீமைக்கு இல்லை, அது நன்மைக்கு. ஏன் அப்படின்னா அவங்களுடைய கண்ணு நம்ம மேல படக்கூடாதுன்றதுக்காக தான் அப்படி பண்றாரு. புரியுதுல்ல? நமக்கு சில நேரத்தில் நம்ம யோசிப்போம், ஐயோ ஆண்டவரே, அவன் முன்னாடி இத்தனை பாடுபட்டு இத்தனை அடி வாங்கி அங்கேயும் இங்கேயும் கிழிஞ்சு அதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறீங்களே, அவன் முன்னாடி அவன் இன்னைக்கு எங்க இருக்கானே தெரியல, அவன் முன்னாடியே நான் நடத்தி இருக்கலாமே, இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், இன்னைக்கு நான் நல்ல ஆசீர்வாதமா இருக்கேன். ஆனா அவன் பார்க்குற அளவுக்கு நான் இல்லை, அவன் எங்கேயோ போயிட்டான், அவனுக்கு தெரியல, அவன் முன்னாடி நான் கஷ்டம் தான் பட்டேன். இல்ல சில நேரத்தில் மனிதனுடைய கண்கள் நம்ம மேல விழாதபடிக்கு ஆண்டவர் சில நேரத்தில் நம்மளை தாழ்த்துவாரு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை உயர்த்தும் போது எவ்வளவு சந்தோஷப்படுறோமோ அதை போல எப்போ சந்தோஷப்படணுமாமா? சத்தமா சொல்லுங்க. தாழ்த்தும் போது நம்ம சந்தோஷப்படணுமாமா? அல்லேலூயா. அதான் ஒரு விஷயம் நான் ஒருத்தர் எனக்கு ரொம்ப மனசு வருத்தப்படுறது போல ஒரு சூழ்நிலை நடந்தது. அப்புறம் ரொம்ப சோகமாய் உட்கார்ந்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு, சரி ஆண்டவரே நீர் அனுமதிச்சதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். அப்போ ஒரு பெரிய ஒரு தேவ மனுஷன், ரொம்ப வயசான ஒருத்தர், அவர் வந்துட்டு என்கிட்ட கேட்டார், என்ன ரொம்ப சோகமா இருக்கிறீங்க அப்படின்னு. உடனே நான் அவரிடத்துல சொல்றேன், இல்ல இந்த மாதிரி மனசு கஷ்டமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்றேன். சொன்ன உடனே அவர் சொன்னார், யாராவது ஒருத்தர் திஷ்டி கழிக்கணும் இல்ல, அதான் ஒருத்தன் என்னது அவர் அப்படின்னு அந்த திஷ்டின்றது என்னது அது கண்ணி வன்கண். ஆமா, அந்த கண்ணுக்கு உலகத்துல இருக்கிறவங்க அப்படி பண்ணுவாங்கல்ல, அப்படின்னா ஏதாவது ஒண்ணு கண்ணு வச்சாங்கன்னா அதுக்கு திஷ்டி பண்ற மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, அது கழிஞ்சிச்சு அப்படின்னு. அப்போ யாராவது ஒருத்தர் அப்படி பண்ணாதானே உங்களுக்கு மேல இருக்கிற பொறாமைகள் எல்லாம் முடியும். உடனே அது வரைக்கும் ரொம்ப சோகமா இருந்தேன் நான். உண்மைதானே. இப்போ நமக்கு யாராவது ஒருத்தர் நம்மளை பிடிக்காதவங்க நிறைய பேர் கூட இருப்பாங்க. ஒரு 1000 பேருக்கு நம்மளை பிடிக்கும்னா ஒரு 50 பேருக்கு நம்மளை பிடிக்காதவங்க இருப்பாங்களா இல்லையா? கண்டிப்பா இருப்பாங்க. இயேசுநாதருக்கே இருந்தாங்களா, நமக்கு இருக்க மாட்டாங்களா? சொல்லுங்க. ஆமா, அவருக்கு பிடிக்காத யார் இருக்க முடியும்? அவர் யாருக்கு என்ன துரோகம் பண்ணி இருக்கிறாரு? ஐயோ, அவர் போற இடத்துல எல்லாம் நன்மை செய்கிறவராகவே சுற்றி தெரிந்தார். என் ஆண்டவரை பார்த்தாலே தேவனுடைய மனுஷன் எப்படி கண்ணை ரசிக்கிறாரு. அவருடைய கண் அழகு, அவருடைய முடி அழகு, அவருடைய முகம் அழகு, அவருடைய கால் அழகு, எத்தனை அழகா நம்ம ரசிக்கிறோம், எத்தனை அழகா அப்ப வர்ணிச்சு எழுதி இருக்கிறாங்க. ஆனா அவரையே பிடிக்காதவங்களா இருந்தனால நம்மள பிடிக்காதவங்க இருப்பார்கள். இப்போ பிடிக்காதவங்க எல்லாம் இருக்கும்போது யாராவது ஒருத்தர் நமக்கு விரோதமா எழுப்பி நம்ம அந்த இடத்துல உடஞ்சு தாழ்ந்து போயிட்டோம்னா அவங்களுக்கு எல்லாம் மனசுல என்ன பண்ணும்? கேட்கல, ஒரு ஆறுதல், ஒரு பெருமூச்சு ஆறுதல் விடுவாங்க. பரவாயில்லடா, நீ இந்த மாதிரி சிக்கணும்னு நினைச்சோம், சொல்லுங்களேன், இந்த மாதிரி அவமானப்படணும்னு நினைச்சோம், அவமானப்பட்டாங்க. அப்ப அது நல்லதா கெட்டதா? சொல்லுங்களேன். 50 பேர் சேர்ந்து உங்களை எதிர்க்கிறதுக்கும் ஒருத்தர் எதிர்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அது ஒன்னோட முடிஞ்சு போயிடும். ஆமேன்னு சொல்லுங்க. நம்ம ஆண்டவர் உங்களை உயர்த்தி தான் போறாரு, உங்களை ஆசீர்வதிச்சு தான் போறாரு. சில நேரங்களில் ஆண்டவர் சில இடங்களில் நம்மளை வெட்கப்படுத்துறது போல சூழ்நிலை வரும்போது நீங்க கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களை இன்னும் மகிமையாய் கர்த்தர் கனப்படுத்த போறார். மனுஷனுடைய கண்களுக்கெல்லாம் உங்களை கர்த்தர் தப்பு வைக்கிறார். சோ அவர் எது செஞ்சாலும் எனக்கு நல்லதுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். என் வாயில சர்க்கரையை போட்டாலும் எனக்கு நல்லதுதான். இதே நேரத்தில் கசப்பான பாவக்காய் போட்டாலும் நல்லதுதான். ஆமேன்னு சொல்லுங்கள். பாவக்காவும் நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க, சர்க்கரையும் நல்லதுக்கு தான் கொடுப்பாங்க. உண்மைதானே? அம்மா ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது. அதனால ஆண்டவர் எனக்கு தீமையை அனுமதிச்சாலும் நல்லதுதான், எனக்கு சந்தோஷம் கொடுக்கறதும் நல்லதுதான். ஸோ நம்பர் 1, முதலாவதாக எனக்கு கர்த்தர் துணையாய் நிற்கும் போது நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. சொல்லுங்க, ஒரு 10 டைம் சொல்லுங்க. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது இந்த காரியத்தில் நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது நான் வெட்கப்பட்டு போவது இல்லை. நீர் எனக்கு துணையாய் நிற்கும் போது ஹல்லேலூயா நான் வெட்கப்பட்டு போவதே இல்லை. ஆமேன் சொல்லுங்க. 44ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 44ஆம் அதிகாரம், ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 44வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாமா? 44ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 44ஆம் அதிகாரத்திலே 2வது வசனத்தை வாசிக்கலாம். உன்னை உண்டாக்கினவரும்
உன்னை தாயின் கற்பத்தில் உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, பயப்படாதே. இன்னொரு விஷயம் கூட வாசிக்கலாம், 1வது வசனத்தை. இப்போதும் என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலே கேள், நான் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்திலிருந்து உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர், உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, நீ என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, நீ பயப்படாதே. ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு. கர்த்தர் நமக்கு துணையாக நிற்கும் போது நமக்கு இரண்டாவது என்ன ஆசீர்வாதம் கிடைக்குது அப்படின்னா, நமக்குள்ளே இருக்கிற பயம் எல்லாம் என்ன பண்ணுமாமா, மாறி போகிறது. நான் நம்புகிறேன் இந்த 21 நாள் ஜெபத்துல ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறாரு, இன்றிலிருந்து இந்த ஜெபத்துல இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். நீங்கள் எடுத்திருக்கிற அந்த காரியத்துல ஆண்டவர் உங்களுக்கு துணையாய் நிற்க போகிறார். உங்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற அந்த காரியத்துல கர்த்தர் துணையாய் நிற்க போகிறார். இனி உங்களுடைய கரத்தை கர்த்தர் பிடிக்கிறத நீங்க பார்க்க போறீங்க. நீங்க ஃபீல் பண்ண போறீங்க உங்களுக்கு ஒரு துணையாய் ஒருத்தர் நிக்கிறத. அவர் துணையாய் நிற்கும் போது இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறீர்களோ, நான் நம்புகிறேன் நீங்கள் இனி பயப்பட போவதில்லை. அந்த எதிரியை குறித்து பயப்பட போவதில்லை. கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதுனாலே உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சக்திகள் எவ்வளவு பெரிதா இருந்தாலும் அது உங்களை பயப்படுத்தவே பயப்படுத்தாது. ஆமென் சொல்லுங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்ன அப்படின்னா, கர்த்தர் உங்களுக்கு பயமில்லாத ஒரு வாழ்க்கையை தரணும். சங்கீதக்காரன் அப்படிதான் சொல்லுகிறான், கர்த்தர் என்னை எல்லா பயத்திற்கும் நீங்களாக்கி விடுவித்தார். ஆமென். ஒரு தேவ மனுஷன் கடந்த நாட்களில் ஒரு ரொம்ப அழகாய் ஒரு சாட்சி சொன்னார். அவருடைய நெஞ்சில் ரொம்ப வலி ஏற்பட்ட உடனே அவருக்கு என்னமோ வித்தியாசமாய் வலிக்கிறது மாதிரி இருந்துச்சு. உடனே அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டார். அவரே அவருடைய கார் டிரைவரை கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் டெஸ்ட் பண்ணா அவருக்கு ஒரு மைல்டு அட்டாக். உடனே டாக்டர் செக் பண்ணிட்டு நிறைய இடத்துல அவருக்கு பிளாக் இருக்கிறதா சொல்றாங்க. ஆப்ரேஷன் நடக்குது. உள்ள ஸ்டென்ட் அப்படி வச்சு அவரை ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சு அனுப்புறாங்க. அப்போ அந்த ஆப்ரேஷன் முடிச்ச உடனே அவர் ஒரு 100 பேருக்கு கேக்கு, ரொம்ப அழகான ஒரு பாக்ஸ் கேக் கொண்டு அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்தாராம். அப்போ அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஓனர் அவரை பார்த்துட்டு, நீங்க ஏன் இதை எங்களுக்கு செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. எதுக்காக இப்படி செய்யறீங்க அப்படின்னு. உடனே இவர் சொன்னாராமா, அது ஒன்றும் இல்லை, நான் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்கு வந்தேன். அந்த நேரத்தில் நீங்க தூங்குற நேரம், நீங்க என்ன பார்க்கணும்னு அவசியம் கிடையாது. ஆனா அந்த 12 மணிக்கு எனக்காக முழிச்சிருந்து என்னை பார்த்து எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவ்வளோ எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறீங்க. நான் உங்களுக்கு ஒரு நன்றி கடனா தான் இந்த கேக்கை உங்களுக்கு தர்றேன் அப்படின்னு சொன்னாராமா. அவர் உடனே ஆடி போயிட்டாராமா. நான் இப்படிப்பட்ட ஒருத்தரை பார்த்ததே இல்லை. தன்னுடைய ஸ்டாஃப்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மனுஷனை பேச வச்சு, நீங்க சொல்லுங்க சார், உங்களுடைய வாழ்க்கையை சொல்லுங்க சார். அவருக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுத்தாராமா. அப்போ அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, பாஸ்டர், நான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு உள்ள போகும்போது பயப்படவே இல்லை, எனக்கு நெஞ்சு வலி வரும்போது பயப்படவே இல்லை, என் ஆபரேஷன் வரும்போது பயப்படவே இல்லை. எப்படியா இவ்வளவு தைரியமா இருக்கீங்கன்னு கேட்டா, இயேசு என் கூட துணையா இருக்கும்போது நான் ஏன் பாஸ்டர் பயப்படுறேன்? சரி, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நான் நம்புறேன், இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு துணையா இருக்கிறத நீங்க லிட்டரலா உணரணும்னு ஜெபம் பண்ணுங்க. அப்படி கர்த்தர் துணையா நிக்கிறத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, கண்டிப்பா சொல்றேன், எவ்வளவு இருட்டுக்குள்ள போனாலும் உங்களுக்கு பயமே வராது. பயமே வராது. ஆமோதிக்கிறீங்களா? நம்ம நிறைய பேர் பயப்படுறோம் பாருங்களேன். பொதுவாகவே பாருங்களேன், ஒரு சின்ன குழந்தைய அந்த ரூமுக்கு போங்கன்னு சொன்னா போகாது. லைட் போடலைன்னு இங்கே இருந்தே கத்திட்டு உட்காந்துருப்பாங்க. போடா, யாருமே இல்லடா அப்படின்னு கேட்டா, யாராவது ஒருத்தர் கூட இதா நானும் கூட வரேன்னா அப்ப போலாம். சின்ன பையன்தான், அதே பையன்தான். ஆனா யாராவது ஒருத்தர் கூட வந்தா இருட்ட பார்த்து என்ன இல்லை. நான் சொல்றேன், இன்றைக்கு இந்த ஜெபத்துல யாரெல்லாம் என்னென்ன காரியத்தை குறித்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ, அந்த காரியத்துக்குள்ள நீங்க இனி கடந்து போகும்போது இயேசு உங்களோடு கூட இருந்தா உங்களுக்குள்ள என்ன இருக்காதுன்னா, ஆண்டவரே அப்படிப்பட்ட ஒரு ஆழத்துவத்தை எனக்கு தாங்க ஆண்டவரேன்னு கேளுங்க. நான் இந்த வசனத்தை கொடுக்கும்போது ஆண்டவர்கிட்ட ரொம்ப ஃபீல் பண்ணி ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, நீங்க ஏன் கூட இருக்கிறத நான் என்ன பண்ணணும்னா அப்படியே உணரணும். ஆண்டவரே, அவர் ஆழத்துவம் உள்ளவரா இல்லையா? அப்போ எனக்கு விரோதமா எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன். நான் பயப்படவே மாட்டேன். கைகளை உயர்த்தி எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். இயேசுவே, நீர் என்னோடு கூட இருக்கிறதை நான் உணரணும். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, உணரணும். நான் ரொம்ப பயப்படுறேன். நீங்க சொன்ன வார்த்தை உண்மைதான். நான் இருட்டுக்குள்ள போகும்போது பயப்படுறேன். எனக்கு எந்த வெளிச்சமும் இல்லை. இந்த கடன் என்கிற ஒரு பெரிய இருட்டுக்குள்ள நான் போறேன். ஒரு பெரிய பிரச்சனை என்கிற இருட்டுக்குள்ள போறேன். எனக்கு ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி அந்த இருட்டுக்குள்ள நான் போறேன். பாஸ்டர், இந்த இருளை பார்க்கும்போது எனக்கு பயமா இருக்குது. ஆனா இன்றைக்கு இந்த 7வது நாள் கர்த்தருடைய வார்த்தை நமக்கு நேராய் வருகிறது. நான் உனக்குடைய இருக்கிறதுனாலே நான்
உன்னோடு இருப்பதனாலே கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். இன்றைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிறதுக்கு கர்த்தர் துணை நிற்கிறதுனாலே அவரால் அந்த இருளை நீங்கள் அழகாய் தாண்ட போகிறீர்கள். கைகளை உயர்த்தி, இயேசுவே என்னோடு கூட இருக்கிறதை நீர் நிரூபிப்பீராக, நிரூபிப்பீராக. உங்களை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உங்க பிரசன்னத்தை நான் உணரணும் ஆண்டவரே, நீங்க கையை பிடிச்சிருக்கிறத நான் பார்க்கணும் ஆண்டவரே. நான் அந்த ஆபீஸ்க்குள்ள போகும்போது நான் தனியா அல்ல, நீங்க என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும், நான் ஃபீல் பண்ணணும். அந்த சத்துருக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது நீங்க என் கூட இருக்கிறத நான் ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. அந்த தேவைக்கு முன்னாடி நான் போய் நிற்கும் போது நீங்க என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. அப்பா, அந்த ஞானமாய் செய்ய வேண்டிய சகல காரியத்திற்கு முன்னாடியும் நான் போய் நிற்கும் போது இன்றையிலிருந்து நீ என் கூட இருக்கிறத ஃபீல் பண்ணணும். ராதாலா ரகாதரல ரோபாலா தேனரா போரஹதரமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபிங்க பார்க்கலாம், கையை உயர்த்தி ஜெபிங்க பார்க்கலாம். ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, என் கூட இருக்கிறத நான் உணரணும் ஆண்டவரே. தாவீது தனக்கு விரோதமாய் அவ்வளவு பெரிய கோலியாத் நிற்கும்போது பயப்படலையே, பயப்படலையே, பயப்படலையே. அவன் கூட கர்த்தர் இருக்கிறார் என்கிற அந்த ஃபீல், அந்த உணர்வு இருந்துச்சு. எனக்கு அப்படிப்பட்ட உணர்வு எங்க போனாலும் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. எந்த சூழ்நிலையில போனாலும் அப்படிப்பட்ட உணர்வு எனக்கு வேண்டும். பரிசுத்தவான்கள் எல்லாருக்கும் தந்தீரே, எனக்கு அந்த உணர்வை இப்பொழுது தருகிறதற்காக ஸ்தோத்திரம்பா. எனக்கு அந்த உணர்வை தருகிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. நம்மோடு கூட இருக்கிறவர் பெரிய தெய்வம். ஆமென். என்னுடைய பாஸ்டர், என்னுடைய பாஸ்டருடைய பாஸ்டர், இவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய தைரியசாலிகள். எங்களுடைய ஊரில் அப்போ அவங்க ஊழியம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா இந்த பிசாசுகளுடைய தொந்தரவு ரொம்ப அதிகமாக இருக்கும் பாருங்களேன், ரொம்ப அதிகமாக இருக்கும். அப்போ இந்த செய்வனை, மாந்திரிகம், விக்கிரக ஆராதனை இதெல்லாம் எங்கள் ஊரில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால இந்த பிசாசுகளுடைய கிரியையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இப்போவும் அப்படிதான். நம்ம நிறைய பேர் நம்ம ரட்சிக்கப்பட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் பிசாசுனுடைய வலிமைகள் நம்ம குறைஞ்சிருக்குது. அதனால தான் நம்முடைய குடும்பங்கள் எல்லாம் ஓரளவு சந்தோஷமா இருக்கும். ஃபர்ஸ்ட் எல்லாம் நீங்க நார்த்துக்கெல்லாம் போய் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க ஜோம் பண்ணி கையை வச்சிங்கனாலே பொத்து 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 பொத்துன்னு விழுவாங்க பாருங்க. எல்லாரும் பிசாசு ஆடுவாங்க. அந்த பிசாசு எல்லாம் பலவீனம். நீங்களே போங்க பாருங்களேன். நீங்களாம் நான் எல்லாம் என்ன ஊழியம் செய்யறேன்னு நினைக்கிறேன். நீங்க நார்த்துக்கு போங்க, போய் ஒரு ஏரியாவில் போய் சும்மா ஜோம் பண்ணுங்க, இயேசுவேன்னு சொல்லுங்க, அவ்வளோதான் பொத்துன்னு 4 கிலோ போறேன் போறேன் போறேன்னு சொல்லும். அவ்வளோ பலவீனமான பிசாசு எல்லாம் இருக்கும். அப்போ அந்த நாங்கள் எங்களுடைய தகப்பனாரெல்லாம் அந்த பாஸ்டர்லாம் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே லிட்டரலாக அங்கே பனை மரம் இருக்கு பாருங்க, அந்த பனங்காய் பாருங்கன்னா அது நடந்து போகும்போது பொத்து 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 பொத்துன்னு கீழே விழும். அப்போ அது சில மரங்கள் பார்த்தீங்கன்னா அசையும். எப்படி அசையும் அப்படின்னா கீழே ரொம்ப தாழ வர்ற மாதிரி அசையும். அவங்கெல்லாம் அந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. லிட்டரலாக அவங்கெல்லாம் சத்துருடைய போராட்டத்தை அவங்க பார்த்துருக்குறாங்க. ஆனால் 12 மணி 1 மணிக்கு ப்ரேயரை முடிச்சுட்டு நடு சுடுகாட்டு வழியா அவங்க நடந்து வருவாங்க, பயமே இல்லாமல். எந்த பயமும் தனியா. அவங்க கையில் ஒரு தீப்பந்தம் மட்டும் இருக்கும். அப்போ அந்த லைட்டு வெளிச்சம் கூட இருக்காது, எல்லாம் இருக்காது. இந்த கையில் இருக்கிறத அதுவும் எரியாது, அப்படியே அசைச்சிட்டே வருவாங்க பாருங்க. அந்த தீயினுடைய வெளிச்சத்தில் கடந்து வருவாங்க. எப்படி அவ்வளோ தைரியமாக இருந்தாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. நான் தனியாக போகலை, என் கூட யார் வர்றாங்க, என் கூட இயேசு வர்றாருன்ற ஒரு ஆழத்துவம் அவங்களுக்குள்ள இருந்துருச்சு. ஆனால் நமக்கு நிறைய பேருக்கு இன்னைக்கு ஏன் பயமா இருக்குதுன்னா, நம்ம கூட இயேசு வர்றதை நம்ம என்ன பண்ணல, கேட்கல, உணரல. ஆனால் நான் நம்புறேன், இந்த ஜெபத்திற்கு பிறகு நான் உணரணும்னு நீங்க ஜெபம் பண்ணுங்க. நான் அதான் ஆசைப்படுறேன். நான் ஃபீல் பண்றேன். இந்த ஜெபத்தை, இந்த வசனத்தை ஆண்டவர் இன்னைக்கு என்கிட்ட பேசும்போது நான் அப்படிதான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். ஆண்டவரே, எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் ஒரே ஒரு கிருபையை கொடுங்க. எங்க கூட நீங்க இருக்கிறத நாங்க என்ன பண்ணணும்னா அப்படியே ஃபீல் பண்ணணும். பரவாயில்ல, அவன் திட்டுறதை பற்றி பிரச்சனை இல்லை, அவன் ஏசுறதை பற்றி எல்லாம் பிரச்சனை இல்லை, அங்க நடக்கிற பிரச்சனையை பற்றி எல்லாம் என் கூட இயேசு இருக்கிறார், என் கூட இயேசு இருக்கிறார். அந்த பாருங்களேன், உங்க வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது, உங்க பக்கத்தில் ஒரு போலீஸ் நிற்கிறாருன்னு வைங்களேன், ஆப்போசிட்ல ஒருத்தர் கத்தி வச்சுட்டு உங்களை மிரட்டுறான், நீங்க என்ன பண்ணுவீங்க? கேட்கல, நீ ஒண்ணுமே யோசிக்க மாட்டீங்க. நீ நல்லா கத்தியை வச்சுட்டு பண்றா, என் பக்கத்தில் நிற்கிறவர் யாரு? போலீஸ்காரரு. சுற்றுவார், ஒன்று பயமா இரு. நம்ம ரொம்ப ஈஸியா எடுத்துக்கோம், நம்ம ஒண்ணுக்குமே அதை கலங்க மாட்டோம். அதே மாதிரி தான் நான் நம்புறேன். சில நேரத்தில் ஆண்டவர் வெளி தோற்றமா அப்படி போலீஸ்காரர் மாதிரி நிற்க மாட்டாரு. ஆனா அந்த உணர்வை நமக்கு கொடுப்பாரு பாருங்களேன். ஆப்போசிட்ல அவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கும், ஆனா நம்ம பயப்பட மாட்டோம். இந்த அனுபவம் யாருக்கு இருந்துச்சுன்னா, தாவீதுக்கு அப்படியே இருந்துச்சு பாருங்க. கோலியாத் அவ்வளோ பெரிய மனுஷனா இருக்கிறான், அங்க இருக்கிற எல்லாரோடையும் ஆண்டவர் இருக்காரா? இருக்காரு. அங்க இருக்கிற சவுலோட கர்த்தர் இருந்தாரா? அப்ப சவுலோட கர்த்தர் இருந்தாரு. எல்லாரோடையும் கர்த்தர் இருக்கிறாரு. ஆனா எல்லாருமே அந்த கோலியாத்தை பார்த்து பயப்படுறாங்க. காரணம் என்னன்னா, தான் கூட ஆண்டவர் இருக்கிறத அவங்க என்ன பண்ணலன்னா உணரல.
ஆனா தாவீது மட்டும் கோலியாத்தை பார்த்தோன்னே அவன் என்னடா பெரிய வாட போ அப்படின்றான். பயமா இல்லையா அவனுக்கு கேட்டா? எனக்கெல்லாம் ஒன்றும் பயம் இல்லை, எனக்கு அவ்வளோ அத்தோச்சோட ஆள் இருக்கான்டா. அவனுடைய கிரீடத்தை பாடுறா, அவனுடைய கையில் இருக்கிற ஈட்டியை பாடுறா, எல்லாரும் ஒன்னொன்னா வர்ணிச்சிருக்காங்க. நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நீங்கிந்திக்கிற இஸ்ரவேலின் இராணுவத்தினுடைய சேனைகள் தேவனின் நாமத்தில் உன்னிடத்துல வர்றேன். இன்னைக்கு பாடுறா, உன்னை எடுத்து உன் கழுத்தை உன்னிடத்துல இருந்து தலையை மட்டும் தனியா எடுத்து நான் கொண்டு போய் உன் சரீரத்தை ஆகாயத்து பறவைகளுக்கு உணவா கொடுப்பேன். எப்படா பேசுறான் அவன்? கர்ச்சித்து என்கிட்ட வாங்கன்னு சொல்லும் போது மற்றவங்க எல்லாம் 10 அடி பின்னாடி போனாங்க, இவன் மட்டும் முன்னாடி போறான். அவன் சொல்றான், நீ என்ன அடிக்கிறதுக்கு நான் என்ன நாயா? தடியோட வர என்கிட்ட, தடியை தூக்கிட்டு வர்ற. அவருடைய தேவனுடைய நாமத்தை கொண்டு தாவீதை சபித்தானாமா. எப்படா இந்த சின்ன பையனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துச்சுன்னா, என் கூட யார் இருக்கிறாங்க? கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். நான் நம்புறேன் அந்த ஃபீல் இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் தருவார். நம்முடைய திருச்சபையில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் தருவார். இந்த சத்தத்தை ஆன்லைன்ல எல்லாம் கேட்டிருக்கிற எல்லாருக்குமே தருவார். கர்த்தர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணை நிற்கிறேன். நான் நம்புறேன் கர்த்தர் கண்டிப்பா உங்களுக்கு துணை நிற்கிறார், அதுல எந்த சந்தேகமே இல்லை. உண்மைதானே? கர்த்தர் துணை நின்றதுனால தான் பார்வோனை ஜெயிச்சிங்க. கர்த்தர் துணை நிற்கிறதுனால தான் எகிப்தை தாண்டி வந்தீங்க. கர்த்தர் துணை நிற்கிறதுனால தான் உங்களுக்கு விரோதமாய் வந்த வெள்ளங்களை நீங்கள் தாண்டினீர்கள், அக்னியை தாண்டினீர்கள். அவர்கள் உங்களை சேதப்படுத்தவே இல்லை. கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறது 100% உண்மை. உண்மையா இல்லையா? கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறது உண்மை. ஆனா நான் என்ன சொல்றேன்னா, ஆண்டவரே நான் உணரணும், நான் உணரணும், நான் உணரணும், உணரணும். ஆமென். மூன்றாவதாக ஒரு காரியத்தை ஒரே லைன்ல சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு புத்தகத்தை எடுங்கள். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்திலே 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே 17வது வசனத்தை வாசிக்கும் போது 17 கர்த்தரோ எனக்கு துணையாய் நின்று என்னாலே பிரசங்கம் நிறைவேறுவதற்காகவும் புறஜாதியார் எல்லாரும் கேட்கிறதற்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கங்களுடைய வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் என் கூட எனக்கு துணையாய் நிற்கும் போது நான் வெட்கப்பட மாட்டேன். நம்பர் 2, இரண்டாவதாக கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கும் போது எனக்கு இருளை குறித்த பயத்தை மாற்றுவார். நம்பர் 3, மூன்றாவது ஆண்டவர் எனக்கு துணையாய் நிற்கும் போது சிங்கத்தினுடைய வாய்க்கும் நான் என்ன வாயிலிருந்தும் நான் ரட்சிக்கப்பட்டேன். ஆமென் சொல்லுங்கள். இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, சிங்கத்தினுடைய வாயில போயிட்டு ஒரு மனுஷன் திரும்பி வெளியே வர முடியாது. அது நடக்கிற விஷயம் இல்லை. ஆனா கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்கிறதுனாலே எவ்வளோ பெரிய ஆபத்துக்குள்ள நீங்க போனாலும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், திரும்பவும் உன்னை அதிலிருந்து நான் கைதூக்கி எடுப்பேன். இந்த ஜெபத்தில் இருக்கிற இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர், இந்த ஆபத்திலிருந்து என்னால் திரும்பி வர முடியுமா? இந்த வியாதியிலிருந்து நான் மீண்டு வருவேனா? இந்த கடனிலிருந்து நான் மீண்டு வருவேனா? இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவேனா? கர்த்தராகிய ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு துணையாய் நிற்கிறதுனாலே சிங்கத்தினுடைய வாயிலிருந்தும் நீ ரட்சிக்கப்படுவாய். நன்றாய் கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, சிங்கத்தினுடைய வாய்க்கும் நீ தப்புவிக்கப்படுவாய். ஹல்லேலூயா. எவ்வளவு பெரியதா இருந்தாலும் கர்த்தர் நம்மை தப்புவிக்க வல்லவரா இருக்கிறார். இப்ப நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். எப்படி ஜெபிக்க போறோம்னா, இயேசுவே எனக்கு ஒரு கிருபை, நீர் என்னோடு துணையாய் நிற்கிறதை நான் உணரணும், நான் உணரணும், நான் உணரணும். ஆமென். இங்கே இருந்து இந்த ஜெபத்தை முடித்து போகும்போது, இல்லைன்னா ஆன்லைன்ல ஜெபத்தை கேட்டு முடிக்கும் போது உங்களுக்கே ஒரு தைரியம் வரணும். இயேசு என்னோடு கூட இருக்கிறார், இயேசு என்னோடு, நான் தனியாக போகவில்லை, நான் தனியாக இல்லை, கர்த்தர் எனக்கு துணையாய் நிற்கிறார். எல்லாரும் அப்படி தேவ சமூகத்திலே எழும்பி நின்று ஜெபிக்க ஆரம்பிக்கலாம், ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். இயேசுவே நீர் எங்களுக்கு துணையாய் நிற்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தராகிய நான் உன் வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன். இந்த வாக்குத்தத்தம் உங்களுக்காகவே பேசப்பட்டது, நமக்காகவே கர்த்தர் தந்திருக்கிறார். நான் உனக்கு துணை நிற்கிறேன். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லாரும் ஜெபிங்க பார்க்கலாம். சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. நீங்க ஏன் கூட இருக்கிறத நான் உணரணும் சொல்லுங்க. நான் உணரணும் அப்பா, நீங்க ஏன் கூட இருக்கிறத நான் உணரணும், நீங்க ஏன் கரத்தை பிடிச்சிருக்கிறத நான் உணரணும் சொல்லுங்க. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவர் அந்த இருளுக்குள்ள போகும்போது நான் உணரணும். நான் நம்புறேன் இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனையில போறதுக்கும் இப்ப நீங்க போறதுக்கும் ஒரு பெரிய வித்தியாசத்தை பார்க்க போறீங்க. இதுக்கு முன்னாடி அந்த பிரச்சனைக்குள்ள பயந்து பயந்து போனீங்க. ஆனா நான் நம்புறேன்
இனி நீங்க தைரியமா தான் நீங்க போக போறீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களுக்கு துணையாய் நிற்கிறதை உங்களுடைய கண்கள் காண போகிறது. உங்களுடைய மனசு அதை பார்க்க போகுது. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லா வாலிப தம்பிகளும் தங்கச்சிகளும் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவே நீர் எனக்கு துணையாய் நிற்கிறதை நான் உணரணும். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எனக்கு துணையும் கேடகமும் ஆனவரே, எனக்கு துணையும் கேடகமும் ஆனவரே, என்னை வெட்கப்படுத்தாத கர்த்தரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னோடு இருக்கிறவர், எனக்காக வழக்காடுகிறவர். அப்பா என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணிட்டேன். நன்றி அப்பா, நன்றி அப்பா. என் கூட இருக்கிறதை நீர் உணர பண்ண போகிறதற்காக நன்றி. ஸ்தோத்திரம். என்னோடு கூட இருக்கிறதை அப்பா அநேகர் பார்க்கும்படி செய்வீராக. ஆமென், 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 ஆமென். ஹல்லேலூயா.